முதன்மை சமூக ஊடகங்களில் ஒன்றாக மாறியுள்ள டெலிகிராம் செயலியின் நிறுவனரும் தலைமைச் செயல் அதிகாரியுமான பாவல் டூரோஃப் பிரான்ஸ் நாட்டில் கைதாகியுள்ளார். டெலிகிராமில் பரவலாக நடைபெறும் குற்றச் செயல்களை கட்டுப்படுத்த தவறியதாக கூறி பதிவான வழக்கில் 39 வயது டூரோஃப் கைது செய்யப்பட்டார். தனி ஜெட் விமானத்தில் பயணமான டூரோஃப் பாரிஸுக்கு வெளியே பூகட் விமான நிலையத்தில் வைத்து கைதானார். பண மோசடி, போதைப்பொருள் கடத்தல், ஆபாச பதிவுகளின் பகிர்வு என பல்வேறு குற்றச்செயல்கள் நடைபெறுவதற்கு டெலிகிராம் செயலி வசதியான தளமாகி இருப்பதால் பிரான்ஸ் அரசு டூரோஃபுக்கு எதிராக கைது ஆணை பிறப்பித்திருந்தது. குற்றச் செயல்களை தடுப்பதில் டெலிகிராம் மெத்தனம் காட்டுவதாக நமது தொடர்புத்துறை அமைச்சர் ஃபாமி ஃபட்சில் கூட சாடியிருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் இந்த ரஷ்ய கோடீஸ்வரர் இன்று பின்னேரம் நீதிமன்றத்தில் நிறுத்தப்படுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. 2013ஆம் ஆண்டு டெலிகிராமை நிறுவிய டூரோஃப் அடுத்த ஆண்டே ரஷ்யாவை விட்டு வெளியேறினார். அவரின் தற்போதைய சொத்து மதிப்பு $15.5 பில்லியன் என மதிப்பிடப்படுகிறது.